Hi friends, welcome to Tom's Kitchen. வாங்க இன்னைக்கு மீன் குழம்பு தனியாக பண்ணியாச்சு. அது செஞ்சு எடுத்து வச்சாச்சு. இது மீன் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். அப்படியே மீன் முட்டையும் ஃப்ரை பண்ணி வச்சுருக்கிறேன். இதுக்கு தேவையான பொருள் எண்ணெய், மிளகாத்தூள், மஞ்சத்தூள், கார்ன்ஃப்ளவர் மாவு, இஞ்சி பூண்டு விழுது, எலுமிச்சைப்பழம், அரை எலுமிச்சைப்பழம், 2 சாஸு, கருவேப்பிலை. இது வந்து நாம் எப்படி மிக்ஸ் பண்ணோம் இது எல்லாருக்கும் தெரியும். ஆனால் நான் பண்ணுறது கார்ன்ஃப்ளவர் மாவு போட்டுக்குவோம். 2 கரண்டி 2 ஸ்பூன் போட்டுக்கின்னு இஞ்சி பூண்டு அதிலே போட்டு மிக்ஸ் பண்ணிட்டு மிளகாத்தூள், மஞ்சத்தூள், உப்பு, எலுமிச்சைப்பழம், சாஸு, தக்காளி சாஸு அதில் எல்லாமே ஒன்றா ஊற்றி மிக்ஸ் பண்ணிவிட்டு கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சி நான் போடுவேன். அதில் போட்டு கொஞ்சம் எண்ணெய் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் விட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுட்டு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறம் ஃப்ரை பண்ணணும். சூப்பராக உடையாத வரும் மீன், உடையாத வரும், டேஸ்ட்டு செம்மையாக இருக்கும். நீங்கள் கருவேப்பிலை அரைச்சி அதில் சேர்த்து டேஸ்ட் பாருங்கள், சூப்பராக இருக்கும். இது என்னடா மீன் ஃப்ரை பண்ணுறது எல்லாருக்கும் தெரியும் தானே நினைக்கிறீங்க. ஆனால் நான் கருவேப்பிலை கொஞ்சம் அரைச்சி சேர்த்துக்குவேன். அதை தான் உங்களுக்கு காமிக்கிறேன். நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இந்த மாதிரி கொஞ்சம் புதுசாக வித்தியாசமாக கொஞ்சம் ட்ரை பண்ணி பாருங்கள். இதே மசாலா தான் மீன் முட்டைக்கும் நான் யூஸ் பண்ணியிருக்கிறேன். அதே மசாலா மீந்தது அதுலேயே மீன் முட்டையை ஃப்ரை பண்ணி எடுத்து வச்சுருக்கிறேன். சூப்பராக இருக்குது. ட்ரை பண்ணுங்கள் நீங்களும். தேங்க்யூ.